நம்ம தோசை இட்லிக்கு மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸுக்கும் இதை வந்து நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல அதுக்கு நம்ம ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி இப்போ அதில் போடுறேன். இதை போட்டு லேசாக கொஞ்சம் பூண்டுலாம் வந்து செவக்கிற அளவுக்கு, கொஞ்சம் வாசனை போகிற அளவுக்கு அதை வந்து நம்ம வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்ல எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். லேசாக அப்படி வதக்கிட்டிங்கன்னா பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வதங்கணும். பூண்டுடைய வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக அதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தனியாக சின்ன வெங்காயத்தை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தோல் உரித்து சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு அதையும் நல்ல வதக்கணும். சின்ன வெங்காயம் இந்த துவையலுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. இது நல்ல நம்ம வதக்கிறோம். வதக்கிட்டு இப்போ அடுத்ததான் தக்காளி போட போகிறோம். ஒரு தக்காளி, நல்ல சிவப்பு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி அல்லது 2 தக்காளி கூட போடலாம். அதை நம்ம நறுக்கி அதில் போட்டிருக்கோம். இப்போ அதையும் சேர்த்து நல்ல வதக்கிறோம். இது பாருங்க, வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம கத்திரிக்காயை அதில் போடுறோம். இந்த கத்திரிக்காய் வந்து வயலட் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம். இந்த வயலட் கத்திரிக்காயாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் வந்து துவையலுக்கு நல்லா இருக்கும்.